ताल्केल नमस्कारंगळ श्रीनिवासेति श्रेष्ठदया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि निस्तात्मीयभरं वरप्रदगुणो वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गश्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि ज्ञाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये विगाहे आमनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतातरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलकथाङ्गतं यस्य सारस्वतस्रोतोकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं चौरेः समन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे வேதாந்ததேசிகம் சீரொன்னுதோப்பு திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள்ளோரொன்னு தானேமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு பிரख्यातश्रुति भवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीशप्रपदनवैभवप्रतिष्ठां रागान्ध्यप्रशमनकरीं रहस्यरक्षां लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राच्यं प्रकाशेतु वः परमं रहस्यं संवादेश शरणागतिमन्त्रसारः रामानुजाय नमः கிளாஸ்ல இந்த பகவானோட குணங்களோட அனுசந்தானம் அது பண்ணிட்டு இருந்தோம். இந்த பெரிய ஒரு சூழ்நிலையில கீதா பாஷ்யத்திலையும் இதே மாதிரி வருது. அதே மாதிரி இங்கேயும் பகவானோட எல்லா விபவ ஸ்வரூப ரூப விபவ குண ஐஸ்வர்யங்களை எல்லாம் பாஷிகாரர் எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படின்றத இங்கே பார்க்கலாம். அதுல அவனோட குணங்களை பத்தி சொல்லச்சே எல்லா நிறைய குணங்கள் அனந்தமாக இருக்கு. முக்கியமான குணங்கள் பரத்வம் சௌலபியம், இது ரெண்டும் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய முக்கியமான பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சமயத்தில் விசேஷமாக நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னுட்டு இங்கே சுவாபாவிகானவதிகாதிசய ஞானபலேஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्यसंकल्प कृतित्व कृतज्ञतादि असंख्येय कल्याण गुणगुणमुख महार्णवा அப்படினுட்டு இந்த சம்போதனையில பகவானோட எல்லாம் பரத்வ பிரயுக்தமான குணங்கள் ஞானகல பலேஸ்வரி வீர சக்தி தேஜா அப்படின்றவருக்கும் சாட்குண்யத்தை பிரதானமாக வச்சு அவனோட எல்லா பரத்வ குணத்துக்கும் அது உபலட்சணம் என்ற மாதிரி அதுக்கு மேலே அவனுடைய சௌலபிய பிரயுக்தமான கௌசல்யம் வாத்சல்யம் மார்தவம் முதலாத குணங்கள் எல்லாம் சொல்லி அப்புறம் அவனோட அற்புதமான பகவானோட பூஷணங்கள் என்ன ஆயுதங்கள் என்ன அதெல்லாம் மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணுறா. சுவோச்சித விவித விசித்திர அனந்த ஆச்சரியா அப்படின்னுட்டு
அவனுடைய பூஷணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் அற்புதமாக அனுசந்தானம் பண்ணுறான். அந்த குணங்களோட பாகத்தை நாங்கள் அதில் தெரியக்கூடிய விசேஷமான நமக்கு அனுசந்தானம் பண்ணுறது எப்படி அந்த குணங்களை எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே விவரணம் பண்ணிட்டுருக்கார். அதில் நாங்கள் கடைசியில் பாகத்தில் இருந்தோம். ஸ்தைரியம், தைரியம், சௌரியம் அப்படின்ட்டு 3 முக்கியமான குணங்கள். அங்கே சௌரியம் என்றதை சொல்லிச்சே அசகாயமாக அசகாயஸ்யாபி பீமே பரபலே சபலைவ நிர்பய பிரவேச சாமர்த்தியம் அப்படின்னு எல்லாம் பரபலத்தில் ரொம்ப ரொம்ப பயங்கரமான பெரிய பரபலம் சத்ருவோட சைன்யம் இருந்தாலும் கூட வேற யாரோட சகாயமும் இல்லாதவனாக இருந்தாலும் ஏகஸ்திஷ்டதி தர்மாத்மா அப்படின்னு அங்கே வரைச்சே சதுர்தச ஜனஸ்தான ஜனஸ்தானத்தில் கரதூஷணாதிகளை பண்ணச்சே இங்கே சொல்கிறா சதுர்தச அப்போ சங்கியாதரான ராட்சசாள் 14,000 சதுர்தச சஹசிரம் எல்லாம் ராட்சசாள்னா ஒரு நீதி இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லாதவா. ஏகஸ்திஷ்டதி தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு தேவதைகள் ரிஷிகள் எல்லாம் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கிறார், என்ன ஆக போகிறதோ அப்படின்னுட்டு. இங்கே இவன் தர்மாத்மா, தர்ம யுத்தத்தையே பண்ணக்கூடியவன் ஒத்தனே நின்று இருக்கான் பகவான். அவன் எப்படி அங்கே அந்த சைன்யத்தை எல்லாம் நாசப்படுத்தினான். அது இங்கே சொல்கிறார், யதா ஜனஸ்தான யுத்த மூல பல நிபர்ஹணாதிஷு அப்படின்னுட்டு மூல பலத்தை எல்லாம் பூர்ணமாக இங்கே நாசப்படுத்தினானே. அது அவனுடைய சௌரியம் கூடிய ஒரு மகா குணத்தை தெரிப்படுத்துறது அப்படின்னா. பராக்கிரமஹா அப்படின்னா பிரவிஷ்டஸ்ய பரசைன்யே சின்னம் பின்னம் ஜரைர் தக்தம் இத்தியாதி யுக்தோ வியாபாரா. பராக்கிரமம்னா சைன்யத்தை பிரவேசம் பண்ணி யார்தும் அவளை எப்படி நாசப்படுத்தினான் அப்படின்னுட்டு அது மாதிரி சொல்லக்கூடிய அவனுடைய மகாகுணம். இதெல்லாமே அபியாதா பிரஹர்த்தா ச இத்தியாதி யுக்தௌ இமோ துவௌ குணௌ ஆஸ்ரித விரோதி பங்கார் ஆஸ்ரிதாரோட விரோதியெல்லாம் நாசம் படுத்துறதுக்காக பங்கார்த்தவ் அப்படின்னார். ஆஸ்ரிதாரோட விரோதியே ஆஸ்ரித விரோதி பங்கார்த்தவ். இது பிரிண்ட் கிளியரா இல்லை. ஆஸ்ரிதாவோட விரோதியெல்லாம் பங்கம் பண்ணுறதுக்கு நாசம் படுத்துறதுக்கு அப்படின்னுட்டு சொல்கிறார். இங்கே ஆஸ்ரிதாவோட விரோதியெல்லாம் நாசம் படுத்துறது தான் அந்த மகா குணம் இது இருக்கோ அது பராக்கிரமம்னு சொல்லப்படுது. அபியாத்தா அப்படின்னு ஆக்கிரமணம் பண்ணுறது, பிரஹர்த்தான்னா சம்ஹாரம் பண்ணுறது, எல்லாரையும் பிரவேசம் பண்ணி சைன்யத்தை அசகாயகனாக ஒத்தனே பிரவேசம் பண்ணாலும் எப்படி சத்ருவாலெல்லாம் நாசம் படுத்துகிறான். எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னா ஆஸ்ரிதாவோட விரோதியானாலே பகவானை யார் ஆசிரியிருக்காளோ அவளோட விரோதிகள் எல்லாம் பகவானுக்கும் விரோதிகள் அப்படின்னு பகவான் நினைக்கிறான். அதனால இந்த 2 குணங்களும் கூட சௌரியம் பராக்கிரமம் அப்படின்றது ஆசிரிதாவோட விரோதி நாசப்படுத்துறதுக்கு. தைரியாதயா திரையோவா, தைரியத்தையும் சேர்த்துண்டு 3 குணமும் ஆசிரித விரோதி விநாசத்துக்காக பகவான் அதை பிரகாசப்படுத்துகிறான் அடிக்கடி அப்படின்னுட்டு. எப்போ எல்லாம் விரோதம் நாசப்படுத்தணுமோ ஆசிரிதாவோட விரோதம் ஏற்படுறதோ லோகத்தில் அதை நாசப்படுத்துறதுக்காக பகவான் இந்த குணங்களை விசேஷமாக பிரகாசப்படுத்துகிறான் அப்படின்னு தெரியுது. அதுக்கு மேலே சொல்றா, அதா இஷ்டப்பிராபணார்த்தம் குணவாக அப்படின்னா விரோதம் எல்லாம் நாசம் பண்ணியாச்சு, இப்போ அனிஷ்ட நிவர்த்தி ஆறுதும் இஷ்ட பிராப்திக்கு நமக்கு உபயுக்தமாக கூடிய குணங்கள் சத்தியகாமத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் அப்படின்னுட்டு. இது 2ம் பாவப்பிரதானம் கர்மதாரிய விருத்தவா. நான் சத்தியகாமம் யார் சத்தியகாமனோ அவனே சத்திய சங்கல்பனம் அப்படின்னு தத்புருஷ சமானாதிகரண கர்மதாரையான்னு சொல்கிற மாதிரி கர்மதார சமத்தில் 2ம் சமானாதிகரணியத்தில் வரக்கூடியது இங்கே. அந்த மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு சத்தியகாம சத்திய சங்கல்பா அப்படின்னு சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் எல்லாம் உள்ளவன் பகவான். சத்தியகாமத்துவம் அப்படின்னா என்னன்னா காமியந்தே இது காமாக கல்யாண குணாக அப்படின்னு சொன்னான். ஸ்வேன ஸ்வாசித்த போக்கியா விபூதையா, விபூதிகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க யாரெல்லாம் தானும் ஆசைப்படுறது போக்கியமானது தனக்கும் தன்னுடைய ஆசிரிதாளுக்கும் கூட போக்கியமான அவனும் விபூதி ஐஸ்வர்யம் எல்லாம்
காமஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உள்ளவன் தேச்ச சத்யாகா நித்யாகா இத்தியர்த்தா. சத்தியமான போக்கியமான விபூதிகள் அப்படின்னா நித்தியமான விபூதிகள், போக்கியமான விபூதிகள் அப்படின்னு. அதே யாரு உடையவனோ அவனுக்கு சத்தியகாமஹா அப்படின்னு அர்த்தம். அமித்யாபூத காமத்துவம் அப்பிரதிஹத இச்சத்துவம் ச நைரர்த்தக்கிய புனருக்திபியாம் நாத்திர விவக்ஷிதம் அப்படின்னாரு. சத்தியகாமம் அப்படின்னா சத்திய சங்கல்பம். இதுக்கு சத்தியம் அப்படின்றதுனால மிச்சை அல்லாதது, மிச்சை அல்லாத அவனோட காமத்துவம் அப்படின்னோ. இல்லைன்னா சத்திய சங்கல்பம் அப்படின்னா அப்பிரதிஹத இச்சம் சங்கல்பம். அதுவும் வேற இடத்துல அந்த அர்த்தமும் சொல்லப்படுறா. ஆனா இங்கே அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றா. பகவானோட மற்ற குணங்கள் எல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்ணது பார்த்தா புனருக்தி அப்படின்னு ஆகும். சொன்னதே மறுபடியும் சொன்ன மாதிரி ஆகும். அதனால இங்கே நமக்கு அது இங்கே இஷ்டமில்லை சொல்றதுக்கு, அந்த மாதிரி அர்த்தம் பண்றதுக்கு. நான் அப்பிரதிஹத இச்சத்துவம்னா அப்பிரதிஹத சங்கல்பம், யாரும் தடுக்க முடியாதவன் சங்கல்பம் பண்ணா அந்த மாதிரி விஷயத்தை இங்கே அந்த அனுசந்தானத்தோட அதோட உத்தமமானது எந்த அனுசந்தானம்னா சத்திய சங்கல்பத்துக்கு அவதாராதி அபூர்வ போக்யாந்தர சிருஷ்டௌ ஜெகத்வியாபார மோட்ச பிரதானாதிஷு ச அமோக சங்கல்பத்துவம் அப்படின்னு சொல்றா. தேனா சத்திய சங்கல்பாத் அபிமத லாபே நிசம்சயத்துவம் சியாத். உபாய அனுஷ்டான சமயத்தில் இந்த விஸ்வாசம்ன்றது மகா விஸ்வாசம் அப்படின்றது சொல்றோம். பிரபத்தியில ரொம்ப பிரதானமானது அப்படின்னுட்டு அது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த மகா விஸ்வாசம் வரணும்னா அந்த மகா விஸ்வாசத்துக்கு காரணமான பகவானோட அசாதாரணமான குணங்களை நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும். அதில் இந்த சத்திய சங்கல்பத்துவம் என்றதுக்கு அந்த மாதிரி அர்த்தத்தை நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்றார். சுவாவதாராதி அபூர்வ போக்யாந்தர சிருஷ்டவ். அவனுடைய அவதாரங்களை எல்லாம் அபூர்வமான போக்கியங்களை விஷயமான எல்லாம் சிருஷ்டி பண்ணுறான் பகவான் அவதார அவதார சமயங்களில். அப்புறம் ஜெகத் வியாபாரம் பண்ணுறது, மோட்ச பிரதானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில் அமோக சங்கல்பத்துவம். அவனுக்கு சங்கல்பம் என்றைக்கும் வியர்த்தமாகாது, யாருமே தடுக்க முடியாது, அமோகமானது, வியர்த்தமாகாதது. அந்த மாதிரி அது சத்திய சங்கல்பத்துவம் பண்ணக்கூடிய அவனுடைய குணத்தில் நாங்கள் இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணால் மோட்ச பிரதத்துவம் இங்கே நமக்கு வேண்டியது. இதே ஜெகத் வியாபாரம். ஏன்னா ஜெகத்தோட காரணனானவனே நமக்கு மோட்சத்துக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. காரணம் து தியேயான்னு ஸ்ருதி சொல்றது. ஜெகத்காரனே தியானம் பண்ணா சம்சாரத்துல இருந்து விடுதலை அடையலாம் அப்படின்னு. அந்த ஜெகத்காரணனாதவன் பரமாத்மா. அந்த ஜெகத் வியாபாரம் பண்ணக்கூடிய சமயத்துல அவன் சங்கல்பத்தினாலேயே எல்லாம் பண்றான். சோகாமேதா பகுஸ்யாம் பிரஜாயேயா அப்படின்னு சொல்லி எல்லாமே சங்கல்பத்திலேயே சிருஷ்டி பண்ணான். அந்த சங்கல்பம் யாரும் தடுக்க முடியாது, அது என்னைக்குமே வியர்த்தமாகாது. அமோகமான சங்கல்பம் ஜெகத் வியாபாரம். அதனால எந்த சம்சயமும் இல்லாம இவன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு கூடிய தெரியறது நமக்கு சத்திய சங்கல்பம் மட்டும்னால. சங்கல்பத்தினாலேயே எல்லாம் சிருஷ்டி பண்ண அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு. மோட்ச பிரதத்துவம் அவனையே அவனாலே நமக்கு ஆகணும் அப்படின்னு. அந்த மோட்சத்தை இவன் கொடுக்குறேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டா யாரும் அதை தடுக்க முடியாது. அது என்னைக்குமே வியர்த்தமாகாது. ஒரு விஷயம் அவன் நிச்சயம் பண்ணான்னா தத்தம் அஸ்ய அபயம் அப்படின்னு விபீஷணனுக்கு சொன்ன மாதிரி தத்தம் முடிஞ்சது. யாரும் அதை பதிலிக்க முடியாது, அது என்னைக்குமே வியர்த்தமாகாது அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நாங்கள் இங்கே பண்ணுண்டா அபிமத லாபே நிசம்சயத்துவம் அப்படின்னார். நமக்கு இஷ்டமானது வேண்டியிருக்கு, அந்த விஷயத்துல நமக்கு எந்த சம்சயமும் இருக்காது அப்படின்னு. அதனால அந்த விசிகித்சான்றது சம்சயம் இருக்கக்கூடாது அப்படின்னு. எஸ்யா அத்தா ந விசிகித்சா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. நான் பகவானை போய் சேர்றேன் அப்படின்னுட்டு அந்த விஷயத்துல எஸ்யாது அத்தா யாருக்கு உபனிஷத்து சொல்றது. எஸ்யாது அத்தா அப்படின்னா விஸ்வாசம், விஸ்வாசம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ந விசிகித்சா அஸ்தி, சம்சயமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான சம்சயம் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துக்கு இது சத்திய சங்கல்பத்துவம் அனுக்கூடிய மகாகுணம் இருக்கிறதுனால அது ரெண்டும் நமக்கு ஏற்படுறது பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில். அதனால இங்கே அதுதான் நாங்கள் அனுசந்தானம் பண்ணால் நமக்கு ரொம்ப
பிரயோஜனம் இந்த சமயத்துல இருந்து அந்த மாதிரி அர்த்தத்துல தான் இங்க பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். உக்த குணவர்க்காது அதிகோபகாரகம் குணத்வயமாக. இந்த எல்லா குணங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான உபகாரமானது ரெண்டு குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். கிருதித்வம் கிருத்தஜதா அப்படின்னுட்டு ரெண்டு குணங்கள், கிருதித்வ கிருத்தஜதா அப்படின்னுட்டு. கிருதம் அப்படின்னா உபகாரா அப்படின்னு உபகாரம் பண்றது. கிருதஜதாதி சப்தே ததா திருஷ்டேஹே. கிருதஜதான்னு உபகாரத்தை யார் ஸ்மரணை பண்றானோ அவன் கிருதம் ஜானாதி அப்படின்னுட்டு ஒரு உபகாரம் பண்ணவனே அவன் ஸ்மரணை பண்ணுண்டா அவன் கிருத்தஜன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அர்த்தத்துல லோகத்துல உபயோகப்படுத்துறது. தத்வத்துவம் கிருத்தித்வம் அந்த மாதிரி குணம் யாருக்கு இருக்கோ அதுக்கு கிருத்தித்வம் அப்படின்னு சொல்லப்படுறது. உபகர்த்திருவம் இத்தியர்த்தா. அதுக்கு யத்வா அபிஷிச்ய ச லங்காயாம் இத்தியாதி உக்தம் ஆශ්ரித காரிய பூரணேன கிருத கிருத்தியத்துவம் அப்படின்னு சொல்றார். ரொம்ப இத அற்புதமா சொல்றார் இந்த அர்த்தத்துல சொல்லுச்சே. லங்காயாம் இதி உக்தம் ஆශ්ரித காரிய பூரணேன கிருத கிருத்தியத்துவம் அப்படின்னு. இங்கே கடைசியில விபீஷணனுக்கு முதல்ல சாகரத்துல அவன் சரணாகதி பண்ண சமயத்திலேயே பகவான் அவனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சுட்டான். ஒரு சம்சயமும் இல்லாம லங்கா ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான் பகவான் விபீஷணனுக்கு. அது ஆறுதும் ராவணன் இன்னும் அங்கே இருக்கானே. அதனால ராவண சம்ஹாரம் ஆறுதும் இவன் விபீஷணனுக்கு அபிஷேகம் பூர்ணமாக அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து அபிஷேகம் பண்ணி ஆறுதும் இவனுக்கு அப்போ திருப்தி ஆச்சாம். அப்போ அபிஷிச்சிய சலங்காயாம் அங்க வருது ஸ்லோகத்துல. அபிஷேகம் பண்ணி அப்புறம் இவன் புனப்பிரயாணத்துக்கு மனசு பண்ணான். இவன் நான் அயோத்தியக்கு போகணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆශ්ரிதரோட காரியம் பூர்த்தி பண்ணாங்க. இது உக்தம் ஆශ්ரித காரிய பூரணேன கிருத கிருத்தியத்துவம். பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. இப்போ முதலே அபிஷேகம் பண்ணிவிட்டேன், அதை பூர்ணமாக பண்ணணுமே. ராவணனோட சம்ஹாரம் ஆறுதும் அது ஏற்படுறது. அப்போ அவனுக்கு கிருத கிருத்தியன் அப்படின்னு நினைச்சானாம். அதுதான் இங்கே கிருதித்துவம் பண்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு. கர்த்தவிய சேஷ ரஹிதேஷு கிருதி சப்த பிரயோகாத். கிருதி அப்படின்றதுல பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை கூடிய அர்த்தத்துல வருது. அதனால கிருத கிருத்தியம் அப்படின்னா பூர்ணமாச்சு ஒரு காரியம் பண்ண வேண்டியது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் இத்தியுக்தம் விஹித அனுஷ்டான நைரபேக்ஷியம். அதே மாதிரி இங்கே சொல்லுச்சு தர்ம பிரவர்த்தனார்த்த அனுஷ்டானத்துவம். தர்ம பிரவர்த்தனார்த்த அனுஷ்டானத்துவம் அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் மிஸ்ஸிங் இங்கே. லங்காயாம் லங்காயாம் இத்வாதி உக்தம் அபிஷிக்ய च லங்காயாம் இத்தியாதி உக்தம் ஆශ්ரித காரிய பூர்ணேன கிருத்தியத்துவம். இங்கே தர்ம பிரவர்த்தனார்த்த அனுஷ்டானத்துவம். தர்ம பிரவர்த்தனம் பண்றதுக்காக அனுஷ்டானம் பண்ணக்கூடியது இது கர்த்தவியம் அப்படின்னா நமே பார்த்தாசி கர்த்தவியம்னு சொல்லிச்சே. விஹிக்த அனுஷ்டான நைரபேக்ஷம் அப்படின்னா எது விதிக்கப்பட்டிருக்கோ அதோட அனுஷ்டானம் இவனுக்கு வேண்டியதில்லை. அது அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். கிருதித்துவம் அப்படின்னா அவனுக்கு ஒரு கர்த்தவியமும் கிடையாது பகவானுக்கு. ஆனாலும் எல்லாம் பண்றான் அவன் பகவான். அதனால இவனுக்கு அனுஷ்டானத்தோட அபேட்சை கிடையாது. விதிக்கப்பட்ட அனுஷ்டானத்தோட அபேட்சை அவனுக்கு கிடையாது. ஆனாலும் தர்மத்தை பிரவர்த்தனம் பண்றதுக்காக அனுஷ்டானம் பண்றான் பகவான். இதுக்காக பண்ணான்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய கம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொன்ன மாதிரி தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணும் அப்படின்னா தானே தன்னோட ஆக்ஞையை அவன் அவன் அனுஷ்டானம் பண்ணல அப்படின்னா லோகத்துல இருக்கிறவா எப்படி பண்றான். அதனால அவனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியகத்தை இல்லைன்னாலும் கூட எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறான். ஏன்னா லோகத்துல எல்லாருக்குமே அதை எப்படி பண்ணணும்னு லோகத்துல இருக்க ஜனங்களுக்கு அவன் காமிக்கணும் பண்ணி. தர்ம பிரவர்த்தனம் இல்லைன்னா பண்ண முடியாது அவன். அதனால தர்ம பிரவர்த்தனார்த்தம் அனுஷ்டானத்துவம். அதுக்காக பண்றது அனுஷ்டானம். அவனுக்கு அது அபேட்சை இல்லை. அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு கிருதித்துவம் அப்படின்றதுனால. தேனாப்பி பரோபகாரார்த்தமேவ பிரவருத்தத்துவம் முக்தம் பகவதி. அதனாலையும் கூட பரோபகாரார்த்தம் அவனுக்கு ஒரு உபகாரமும் இல்லை, ஜனங்களுக்கு உபகாரம் ஆறுது அப்படின்னு சொல்றான்.
ஸ்ரூயதே ச கர்மணா வர்த்ததே நோகனியான். இது வந்து தைத்திரிய காட்டகத்தில் வருது. கர்மணா வர்த்ததே நோகனியான் அப்படின்னு. தஸ்யைவாத்மா பதவித்தம் விதித்வா அங்க வரைச்சே காட்டுக்கத்துல கடைசியில கர்மணா வர்த்ததே நோகனியான் அப்படின்னு வருது. அவனுக்கு ஒரு கர்மத்தை பண்ணி அதிகமாறுதில்லை, இல்லை கம்மியும் ஆறுதில்லை, பண்ணல அப்படின்னா அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. பண்ணா அவனுக்கு அதுக்கு ஒரு அதிசயம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எதுவுமே அவனுக்கு அதோட அபேட்சை கிடையாது அப்படின்னு சொல்லி அவனோட ஆக்ஞை தான் எல்லாம். ஆனால் லோகத்தில் இருக்கிறவா எல்லாம் அதை அனுஷ்டானம் பண்ணணும். வருணாசிரம தர்மங்கள் ரொம்ப பிரதானமானதுன்னு சொன்னனாலே அவனுக்கு அதோட அபேட்சை கிடையாது. அதனால இவன் பண்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பரார்த்தம். அதனால இங்க சொல்றா பரோபகாரார்த்தம். மற்றவாளுக்கு காமிக்கணும் எப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது, கர்த்தவியம், வருணாசிரம தர்மம் விட முடியாது, இதெல்லாம் காமிக்கிறதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் பண்றான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஸ்ருதி சொல்றது நச சாதுனா கர்மனா பூயான் நோயவா சாதுனா கனியான் இது. சாது கர்மத்தினாலே அவனுக்கு ஒரு அதிசயமோ இல்லை அசாது கர்மம் பண்றதுனால அவனுக்கு ஒரு குறையோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றது. இந்த இந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் பகவானோட விஷயத்துல இப்படி அர்த்தம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றா. अथवा आदिकर्मणि क्तः कृतं कर्तव्यत्वेन उपक्रान्तम् आश्रितानां यद्धितं तत्सर्वं पूर्वमेव अनेन प्रयोजकर्त्रा प्रारब्धम् इत्यर्थः. அதனால அந்த அர்த்தத்திலையும் சொல்லலாம். வியாக்கரணத்து பிரகாரம் அந்த பிரத்யயத்தை வச்சு கிதா பிரத்யயத்தை வச்சு சொல்றா இப்படி. அதனால கிருதம் கர்த்தவியத்தேனும் உபக்கிராந்தம். கிருதம் அப்படின்னா கர்த்தவியம் பண்ண வேண்டியது அனுக்கூடிய புத்தினாலே ஆரம்பிக்கிறது. அதான் எது ஆசிரிதாளுக்கு எது ஹிதமோ அதை இவன் முதலியே ஆரம்பிச்சு விட்டுருக்கான் அப்படின்னு அர்த்தம். பிரயோஜக கர்த்தா பிராரப்தம் அப்படின்னு. அதனால அவன் பிரயோஜக கர்த்தா. இது கர்மாக்கள்னாலே எல்லாம் யாருக்கு பிரயோஜனம்னா பகவான் பலம் எல்லாம் அவனுக்கு தான் போறது. அகம் அகம் ஹிப்பு சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சான்னு சொன்ன மாதிரி முதலே எல்லாம் ஆரம்பிச்சிருக்கான்ற மாதிரி ஆசிரிதாளோட விஷயத்துல அவனுக்கு எந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்றது காமிக்கிறார் இதனால. ஸ்வேன கிருத்தம் பரோபகாரம் பிரத்யபி ஸ்வசியைவ சேஷித்வம் வா கிருதித்வம். இதுவும் இதுவும் கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். கிருதித்வம் அப்படின்னா என்னன்னா தானு பண்ண ஒரு பரோபகாரத்துல அவன் தான் சேஷி அப்படின்னு சொல்லப்பட்டது. பரோபகாரத்துக்கு பண்ணாலும் சேஷி யார் அதுல? பகவான் தான் சேஷி அப்படின்னு சொல்லி. அதனால அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி யஜ்ஞத்தை எப்படி பண்றது பகவானே யஜ்ஞ மூலகமாக காமிக்கிறான். சிருஷ்டி அப்படின்னு நம்ம சம்ஹிதையில சொல்றது. தைத்திரியத்துல சொல்லுச்சே அவன் தன்னோட ஒரு யஜ்ஞத்தை மாதிரி உபதேசம் பண்ண யஜ்ஞம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சிருஷ்டியை பண்ணிச்சு அவன் காமிக்கிறானா எப்படின்னு. தன்னோட வெப்பையை தானே எடுத்துட்டு தானே தெய்வத்தை தனக்கே அவன் ஹவிஸாக சமர்ப்பணம் பண்ணி சிருஷ்டி பண்ணான் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி ஒரு ஹவிஸை எடுத்துட்டு ஒரு தெய்வத்தை உத்தேசமாக நாங்கள் ஹவிஸை சமர்ப்பணம் பண்ணோம், யஜ்ஞம் பண்ணா இப்படி பண்ணணும், இதெல்லாம் காமிக்கிறதுக்கு சிருஷ்டி அதே மாதிரி அவனே பண்ணி வச்சான். அப்படி என்ன அனுஷ்டானம் பண்ணி பண்ணதான் தெரியுது. மற்றவாளுக்கு இந்த கர்மாக்கள் எல்லாம் வெறும் ஸ்ரத்தத்தினாலே தெரியறது ரொம்ப கஷ்டம். அனுஷ்டானம் பார்த்து தான் தெரியணும். அதெல்லாம் அவன் உபதேசம் பண்றான் அந்த மாதிரி. ஆனா அவன் தான் அதுக்கு சேஷி. ஸோ அவனுக்கு தக்கு ஸ்வாயை தேவதாயா ஆலபத அப்படின்னு சொல்லிச்சு. தனக்கு தானே தேவத்தை அவனுக்கு தானே அவன் ஹவிச சமர்ப்பணம் பண்ணான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அந்த மாதிரி அவன் பரோபகாரத்துக்கு பண்ணாலும் அதுக்கு சேஷி யாருன்னா அவன் தான் சேஷி. அங்கேயும் கூட கிருத்தஜதா அப்படின்னா பரைஹி கிருத்தஸ்ய அனுகூ அனுகூல்ய ஆனுகூல்ய லவசிய அப்படின்னார். ரொம்ப அதி அதி அல்பமான ஆனுகூல்யம். ஆனுகூல்ய லவம்னா அத்தியல்பம் அப்படின்னு அந்த ரொம்ப அல்பமான ஆனுகூல்யம் கூட பஷாத்தைஹி அனந்தாபகாரகரணேபி ஸ்வயம் ச அனந்த பிரத்யுபகாரகரணேபி அகிருத பிரத்யுபகாரவத் ததனுபந்தி பரியந்த சம்ரக்ஷணாய தஸ்யைவ அனுதர்சனம். இது ரொம்ப அற்புதமான குணம் இது கிருதஜ்ஞதா அப்படின்றது. ஈஷாவாசிய உபனிஷத்துல கிருதம் ஸ்மரா கிருதோ ஸ்மரா கிருதம் ஸ்மரா கிருதமேவ ஸ்மரா அப்படின்னு சொல்ற. கிரதும் கிரது கிரதோ ஸ்மரா கிருதம் ஸ்மர கிரதோ ஸ்மரா கிருதம் ஸ்மரா கிரதோ ஸ்மரா ரெண்டு விஷயம் வருது.
அது பகவானே நான் பண்ணது தான் நீ வந்து நினைச்சுக்கோ, நான் பண்ணாததெல்லாம் நினைச்சுக்கோதே அப்படின்னு சொல்லி கிருத்தமேவா ஸ்மரா அப்படின்னுட்டு அந்த ஒரு குணத்தை இங்க சொல்றா. கிருத்தஜதா அப்படின்னா கிருத்தஸ்ய ஆனுகூல்ய லவஸ்ய, அவன் பண்ண ஒரு அனுகூல அத்தியந்த அல்பமான ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக பண்ணியிருக்கான் ஒருத்தன். அப்புறம் எத்தனையோ அபகாரங்கள் பண்ணிட்டு இருக்கான். பశ్చాத் பశ్చాத் தைஹி அனந்த அபகாரகரணேபி, அதார்த்தம் எத்தனையோ அபகாரங்கள் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பகவான் எப்படி என்ன பண்றான்னா அனந்த பிரத்யுபகாரத்தையே பண்ணிட்டு இருக்கான். பகவான் வந்து நிறைய உபகாரம் பண்ணிருக்கான். இவன் ஏதோ ஒரு அல்பமான உபகாரம் பண்ணிட்டு ஒரு அபகாரங்களே பண்ணிட்டு இருக்கான் எப்பவும். அப்படி இருக்கிறான் இருக்கக்கூடியவன். அப்படி இருந்தாலும் அகிருத பிரத்யுபகாரவத்து ததனுபந்தி பரியந்த சம்ரக்ஷணாய தசைவ அனுதர்சனம் அப்படின்னார். அதனால இவன் ஒரு பிரத்யுபகாரம் ஒண்ணுமே பண்ணல நான் அவனுக்கு. இவன் ஒரு அஞ்சலி ஏகாஞ்சலி கிங்கரஹா அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். ஒரு அஞ்சலி பண்ணா அவன் கிங்கரன் ஆயிடுறான். அப்புறம் இவன் எத்தனையோ அபராதங்களை பண்ணிட்டே இருக்கான். ஆனாலும் அந்த பண்ண ஒரு அபகாரத்தையே எப்போவும் நினைச்சுட்டு இருக்கானோ. அதை நினைச்சுட்டே இவன் ஐயோ இது இப்படி பண்ணிவிட்டானே, இந்த ஒரு அஞ்சலிக்கு நான் ஒண்ணுமே பிரத்யுபகாரம் பண்ணலையே. இவன் அப்புறம் ஒரே அபகாரங்களே பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்காம தானே எத்தனையோ உபகாரங்கள் பண்ணாலும் அந்த அஞ்சலிக்கு நான் அதுக்கு அதுக்கு சமானமாக ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நினைக்கிறான். அது ராமர் விஷயத்துல சொல்றார் வால்மீகி. ந ஸ்மரத் அபகாராணாம் சதமபி ஆத்மமத்தையா கதஞ்சித் உபகாரேண கிருத்தேன ஐக்கியேன துஷ்யதி அப்படின்னு. அபகாரங்கள் நான் 100 இருந்தாலும் அவன் அவனுடைய ஆத்ம குணம் எப்படி அப்படின்னா கிருத்தஜதா அப்படின்றது. அதனால அது வந்து நினைக்கவே மாட்டானாம். இந்த ஸ்மரதி நினைக்கவும் கூட மாட்டான். ஆனா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி, எப்படியோ எப்படியோ அந்த காலத்திலயோ ஒரு உபகாரம் பண்ணிவிட்டான். ஒரு விஷயத்தை இவன் நல்ல நல்ல காரியம் பண்ணிவிட்டான். அதையே எப்பவும் நினைச்சுட்டு இருக்கிறான். என்னைக்குமே அந்த சம்பந்தம் போகாது பகவானோட. ஸ்ருதியும் சொல்றது அது சந்தாஞ்சயாகம் சந்ததே பிரம்மணைஷா அப்படின்னுட்டு ஆரணிக்கத்துல ஒரு காலத்துல ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்ததுன்னா பகவானோட ஒரு நல்ல காரியம் பண்ணி என்னைக்குமே மறக்க மாட்டான். அபய பிரதான் சாரத்துல சுவாமி தேசிகன் எடுக்கிறார் அந்த ஸ்ருதி வாக்கியத்தை. அந்த மாதிரி கோவிந்தேதி யதாக்கிரந்தத்தை கிருஷ்ணாமாம் தூரவாசினம் நீ சொல்றா அவனுக்கு இந்த கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டாளே அப்படின்னு ஆக்கிரந்தனம் பண்ணா அவனுக்கு ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயான் அபசற்பதி அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டா அப்படின்னு அப்போ ரொம்ப அத்தியதிகமான குணம் பண்ண மாதிரி அடுத்து எனக்கு என்ன ஒரு என்னோட கோவிந்தான்னு கூப்பிட்டாளே அவள் ஒரு விஷயம் ரிணம் பிரவருத்தமே ஹிருதயான் ஆபசற்பத்தி, நான் அத்தியந்த ரிணி ஆயிட்டேன் அவளுக்கு அப்படின்னு சொல்றான். எத்தனை பண்ணாலும் அதுக்கு பிரத்யுபகாரம் போராது என்ற மாதிரி. அது நான் ஆள வந்தார் அற்புதமாக அனுசந்தானம் பண்றார். துவதங்கிரி உத்தேசிய யதா கதாச்சித் அப்படின்னு சொல்றார். யாரோ ஒருத்தன் யதா கதஞ்சித் கஷ்டித் எவனோ ஒருத்தன் ஒரு அஞ்சலி பண்ணான் அவனுக்கு. அதனால ததேவ முஷ்ணாதி அசுபானி அசேஷதா, அப்படியே சுபானி புஷ்ணாதி நஜாத்து ஹீயத்தே அப்படின்னு சொன்னார். எல்லா அசுபங்களையும் அபகாரம் பண்ணி விடுறது அது. எப்படியோ ஒரு சகிருத்கிருத்தம் அஞ்சலி யதா கதஞ்சித்து எப்படியோ ஒரு அஞ்சலி எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ அந்நிய மனசுக்குனாக பண்ணிவிட்டான். இவனுடைய எல்லா அபராதங்களையும் அது வந்து அபகாரம் பண்றதாம், ஸ்டீல் பண்றது அப்படின்னு சொன்னா. ஸ்டீல் பண்றது அப்படின்னா அது அபகாரம் பண்ணோம்னா எதிரில் பண்ண முடியாது. தெரியாம பண்றதுதான் ஸ்டீலிங் அப்படின்னு சொல்றோம். கழுத்தனம் அப்படின்னா என்னன்னா அது அவனோட அவனுக்கு தெரியாம எடுத்துக்கணும் ஒரு பதார்த்தத்தை. தெரிஞ்சு எடுத்துட்டா அதுக்கு அபகாரம்னு சொல்றது இல்லை. நமக்கு தெரியாமலேயே எங்களோட பாவங்கள் எல்லாம் போடுறது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, ததேவ புஷ்ணாதி சுபானி புஷ்ணாதி நஜாத்து ஹீயத்தை, என்னைக்கும் குறையாத சுபங்களை எல்லாம் நமக்கு உண்டு பண்றான், மங்களத்தை எல்லாம் அப்படின்னு. இதெல்லாம் ஆச்சாரியால் அப்படி அனுசந்தானம் பண்றது அவன் கிருத்தஜதான்னு கூடிய ஒரு ஆச்சரியமான குணம். ஏதேன சம்ஸ்ரிதானாம் பశ్చాத் தோஷ சம்பவேபி ஹிதைஷிணா சிக்ஷணமாத்திர பிரவருத்தத்துவம் சித்தியதி. இது முக்கியமான விஷயம்.
சம்ஸ்ருதானாம் பஷ்சாத் தோஷ சம்பவேபி என்ன சரணாகதி பண்ணுச்சு என்ன சொல்லியிருக்குன்னா ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். பிரதிகூலத்தை விடணும், அனுகூலமா இருக்கேன்னு சங்கல்பம் பண்ணு அப்படின்னார். சங்கல்பம் பண்ணு. அப்புறம் அவனை அதையே ஏற்படுறது. அப்புறமே அனுகூலமா இருக்கேன்னு சொல்லிவிட்டும் அனுகூலமா இல்லைன்னா எப்படி பண்றது? அவன் எப்போவுமே நமக்கு ஹிதைஷி ஆனால நமக்கு ஹிதத்தை உண்டு பண்றதுனால அவன் ஏதோ ஒரு சிக்ஷையை கொடுத்து நம்மளை சுத்தி பண்றான். அவன் கௌட்டில்ய சதி சிக்ஷையா அப்படி அனகையன்னு இவன் ஏதாவது அபராதம் பண்ணான்னா புனப்பிரவருத்தி பண்ணும். பிராயஷ்சித்த பிரபத்தி அப்படின்னு அபராத க்ஷமாபணத்துக்காக பண்றது. ஆத்மசமர்ப்பணம் ஒரே விஷயம். ஆனா அபராத க்ஷமாபணத்துக்கு பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ண வேண்டியது. பிராயஷ்சித்தரியம் சாத்திரா புனഃசரணாகதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு பிரபன்னனுக்கு எது பிராயஷ்சித்தம்? அவனுக்கு எத்தனையோ வேதத்தில் பிராயசித்த ஹோமங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. கூஷ்மாண்ட ஹோமம் அது இது நிறைய சொல்லியிருக்கு. அது ஏதாவது பண்ணணுமான்னா பிராயஷ்சித்திரியம் சாத்திர புனः சரணாகதி, மறுபடியும் சரணாகதியே. மோட்சத்துக்கு சரணாகதி பண்ணவன் அபராத க்ஷமா பண்ணதுக்கு வேற 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 பிராயசித்தங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பிராயசித்த பிரபத்தி பண்ணணும், புனः பிராயசித்த பண்ணணும், பிரபத்தி பண்ண அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். சில பேர் என்ன பண்றான்னா நான் அபராதமே பண்ணல அப்படின்றா. பண்ணியும் நான் என்ன பண்ணேன், தப்பே பண்ணல நான் அப்படின்னா குட்டில புத்தி கௌட்டில்யே சதி சிக்ஷையாப்பி அனகயன்னு அவளுக்கு லகுர் தண்டா பிரபன்னஸ்யா அப்படின்னு சொன்ன ஒரு தண்டனை கொடுத்து சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான். பகவான் கை விட மாட்டான் என்னைக்குமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி தேசிகன் சொல்றார், இதெல்லாம் ரகசிய கிரந்தத்துல அற்புதமாக நிரூபணம் பண்றாரு. என்னைக்குமே கை விட மாட்டான் பகவான். சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான். பிரபத்தி பண்ணி என்ன ஒரு விஷயம் பண்ணா முடிஞ்சது. ஆச்சாரியால் மூலக்கமாக ஸ்வீகாரம் பண்ணிட்டான்னா இனி மீள்வது என்பது உண்டே. அப்படி எனது ஆவி தந்தொழிந்தேன் இனி மீள்வது என்பது உண்டே அப்படி என்னார் ஆச்சார். எனது ஆவியுள் கலந்த பெருநல் உதவி கைமாறு எனது ஆவி தந்தொழிந்தேன் இனி மீள்வது என்பது உண்டே. திருப்பி எடுத்துக்கோறது பிரச்சனையே கிடையாது. கொடுத்தாருன்னு முடிஞ்சது. பகவானுக்கு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியாருதான். அவன் எப்படியான பண்ணி எல்லாம் காப்பாத்துறான் நம்மளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது அந்த ஒரு மகா குணத்தை சொல்றது இங்கே. அவனுடைய கிருத்தஜதான்றதெல்லாம் இந்த மாதிரி விவரணம் பண்றார். நல்ல சிக்ஷணம் மாத்திரம் பர்வதத்துவம். சிக்ஷை பண்றதுக்காக அவனை சிக்ஷணத்துக்காக ஹிதைஷி எப்படி எது பண்றானோ அந்த மாதிரி இவனுக்கு ஒரு ஒரு லகுர்தண்டமோ அதை கொடுத்து சுத்தி பண்றான். இல்லைன்னா அர்த்திஷு நியமாந்தரானுசாரேண ஸ்வகிருத்தம் தாதாத்விக பிரத்யாக்கியானம் அகிருத்தியவத் ஜானாதி இது கிருத்தஜா அப்படின்னா பண்ண இது அகிருத்தியவத்து ஜானாதி பண்ணலையோ என்ற மாதிரி தெரிகிறானோ அவன். நியமாந்தர அனுசாரேன வேற நியமத்துக்கு அனுகுணமாகி யார் பிரார்த்தனை பண்றாளோ அவள் தான் பண்ணதே அவன் பண்ணது சகிருத்தம் தாதாத்விக பிரத்யாக்கியானம் அப்படின்னா அந்த அந்த சமயத்தில் பண்ணக்கூடிய அவன் எது பண்ண சொல்றானோ அதே அகிருத்தியவத்து ஜானாதி அப்படின்னார். பண்ணலே என்ற மாதிரி நினைக்கிறான் அப்படின்னு. செய்தாரா செய்தாரே நன்று செய்தார் என்ற மாதிரி பண்ணவே இல்லை என்ற மாதிரி சொல்றான். சிரதா யாசிதஸ்தஸ்யா வச்சனம் ந கிருதம் மயா. பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அவன் யாச்சனை பண்ணான். சிரதா அவன் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பரதன் எத்தனை யாச்சனை பண்ணான் ஸ்ரீராமனே. ஆனா இவன் போக முடியல அவனோட. அதனால அத்தனை எல்லாம் அவன் யாச்சனை பண்ணாலும் அவன் வச்சிருந்தா பண்ணலையே அப்படி என்ன சொல்றான். பண்ணாத மாதிரி நினைக்கிறான். பண்ணா எத்தனையோ பாதுகையெல்லாம் அனுப்பி கொடுத்தான். 14 வருஷம் முடிஞ்ச உடனே வரேன் அப்படி என்ன ஆசுவாசனம் கொடுத்தான், பிரதிஜை பண்ணான். இதெல்லாம் பண்ணாலும் அவன் சொன்னது அவனுடைய வச்சனத்தை என்ன அடுத்தலையே. ரொம்ப அவனுக்கு மனசுல அது இருந்துதான். இதஞ்ச பிராப்த அவசரே பரதசேவ அபேட்சண அபேட்சா பூர்ணாய சியாது. எந்த சமயத்துல இதுதான் அவனுடைய அபேட்சையெல்லாம் பூர்த்திமாகிறது கடைசியில. ஏன்னா இது அவனுக்கு முதல்ல தேவதைகள் பிரபத்தி பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு பலம் முதல்ல கொடுக்க வேண்டியது. தேவதைகள் முதலே பண்ணிட்டு இருந்தா ராவணனுடைய சம்ஹாரம் பண்ணோம் அப்படின்னு. அவளுக்கு பலம் கொடுத்தார்தும் பரதனுக்கு பிரபத்தி அவனுடைய பிரபத்தியோட பலம் கிடைக்கிறது. நல்ல பிராப்த அவசரம் அப்படின்னா அந்தந்த அவசரத்துல கிடைக்கிறது. அந்தந்த சமயத்துல அவன் பலத்தை கிடைக்கிறது. ஆனா
அது வரைக்கும் மனசுல அவனுக்கு ரொம்ப ஒரு குறை இருந்துதான். இத்தனை எல்லாம் யாச்சனை பண்ணா அவன் காரியம் பண்ணி கொடுத்துல அவனுக்கு பண்ணலையே பண்ணலையே, வச்சனம் ந கிருத்தம்மயா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். ஸ்ரீராமன் கிருத்தஜதை அப்படின்றது அது சொல்லப்பட்டிருக்கு அவனோட விஷயத்துல. இது ரெண்டும் எல்லா குணத்துக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்றா. முக்த குண வர்க்காத்து அதிக உபகாரகம் அப்படின்னார். எல்லா குணங்களுக்கு இன்னும் நமக்கு ரொம்ப அதிகமான குணம். ஏன்னா நம்ம சுபாவம் எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணி அப்புறம் அபராதமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் பண்றோமே, இது எல்லாமே அவன் கடனையே பண்ணாம நமக்கு பலம் கொடுக்குறானே பகவான். கிருத்தஜதான்றது கிருத்தமேவ ஜானாதி அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகா குணத்தை சொல்றான். ஆதின்றதுனால ஆண்டு அனுக்ரோஷா அப்படின்னு சொல்லி சுச்சி சமஹா சுச்சி சமஹா எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஷட்குணா ராகவும் சோபயந்தியதே ஷட்குணாக புருஷர்ஷபம் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே அவனோட ஆணுஷம்சம் அனுக்ரோஷம் ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது, கருணை முதலான குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் அதனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார். அசங்கேயா அப்படின்னாலே யதா ரத்னானி ஜலதேஹே அசங்கேயானி புத்திரிகா ததா குணாः அனந்தஸ்ய அதுபி அசங்கேயா மகாத்மனः இத்தியாதி வச்சன ஸ்மாரகம். எப்படி ஒரு சாகரத்தில் ரத்னங்கள் அசங்கியாதமான ரத்னங்களோ அந்த மாதிரி பகவானோட குணங்களும் கூட அனந்தமாக இருக்கு அப்படின்னுட்டு. ஆශ්ரித விரோதி நிரசனார்த்தத்தையா குரோதாதேரப்பி கல்யாண சப்தேன சங்கிராக. குரோதமும் ஒரு கல்யாண குணம் சொல்லப்படுறது இங்கே. ஆஷ்ரித விரோதி நிரசனார்த்தம் அப்படின்னா ஆஷ்ரிதாவுடைய விரோதத்தை எல்லாம் நிரசனம் பண்றதுக்காக அவனுக்கு குரோதம் ஆகாரைய தீவிரம் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா அவன் ஹனுமாருக்கு வந்து இம்சை பண்ணிட்டான் ராவணன். அதை பார்த்தான் இவன். பார்த்த உடனே இவனுக்கு ஒரே கோபம் வந்தது ராமருக்கு. அதனால அவனுக்கு இப்படி பண்ணிவிட்டானே, அவனுக்கு ஹிம்சை பண்ணிவிட்டானே என்னுடைய பக்தனுக்கு அப்படின்னு சொல்லி குரோதம் ஆகாரைய தீவிரம் அப்படின்னு சொன்னார். அது அந்த மாதிரி குணம் அதுவும் கூட ஆஷ்ரிதாள் விரோதி நிரசனம் பண்றதுக்கு குரோதமும் அவசியம் அவனுக்கு. அவனுக்கு ஸ்வத்தகா குரோதம் இல்லையாம், குரோதம் ஆகாரயத்து அப்படின்னு சொல்றான். வெளியில இருந்து வர வைச்சான் குரோதத்தை அப்படின்னு சொன்னா அவனுக்கு சுபாவத்துல குரோதம் கிடையாது மாதிரி. चतुर्मुखा चतुर्मुखायुर्यदि कोटिवक्त्रः वर्षावितेर्यस्य गुणान् शक्यः इत्यादि प्रसिद्धः परिच्छेद्य गुणानन्त्यं तापत्रय प्रशमनत्वं दुरवगाहत्वं च वनक्ति गुणगणौघ महार्णवा इति அப்படின்னு கடைசியில் குணகணௌக மகார்ணவா. இந்த குணங்களோட கணங்களே அசங்கியாத்தமான கணங்கள். ஒரு கணத்திலையும் அசங்கியாத்தமான குணங்கள் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சதுர்முகாயுகு எதி கோட்டி பக்திரஹா அப்படின்னார். ஒரு கோடி வாய்கள் ஒருத்தனுக்கு இருக்கு. ஒரு கோடி மௌத்து வாய்கள் இருந்தாலும் கூட சதுர்முகனோட ஆயுஸ் இருக்கு அவனுக்கு. சதுர்முகனோட ஆயுஸ் வந்து திபரார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. பரார்த்தம்ன்றது தான் ஹையஸ்ட் நம்பர் சம்ஸ்கிருதத்தில். சதுர்முகனோட பாதி ஆயுசுக்கு பரார்த்தம்ன்ட்டு பேரு. அந்த பரார்த்தம்ன்றது அது அது ஹையஸ்ட் நம்பர் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு மேலே நம்பர் கிடையாது. அதனாலே த்விதீய பரார்த்தே அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். ரெண்டாவது பரார்த்தம் அப்படின்னு சொல்லலாமே தவிர பரார்த்தத்துக்கு மேலே ஒரு சங்கியை கிடையாது. சதுர்முக ஆயுஷ் சொல்கிறதுக்கு ஒரே சப்தம் கிடையாது சம்ஸ்கிருதத்தில். அந்த மாதிரி ஆயுசு அவனுடையது. ஒரு நாளும் ஒரு கல்பமும் அவனுக்கு 1000 சதுர்யுகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சதுர்யுகமே அத்தனை வருஷமாச்சு. இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு ஒரு ராத்திரி, யுககோடி சஹசிராணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவன் சதுர்யுகனோட 100 வருஷம் அப்படின்னா எப்படி இருக்கணும் தேவமானத்தில். 100 வருஷம் அந்த ஆயுஸ் எல்லாம் வச்சுண்டு ஒருத்தன் ஒரு கோடி வாய்கள் இருந்தாலும் கூட பகவானோட குணங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்தமான குணங்கள். வருஷாயுதைஹி எஸ்ய குணான சக்கியாக. 10,000 வருஷங்கள் ஸ்தோத்திரம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கோடி முகங்களை வச்சுண்டு சத்துர்முகனை ஆயுசு வச்சுண்டு எல்லாம் வச்சுட்டு பண்ணாலும் 10,000 வருஷம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் எல்லாம் பண்ண முடியாது. அபரிச்சேத்திய குண ஆனந்தியம். இத்தனைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள்.
தாபத்திரய பிரசமனத்துவம் துரவகாகத்துவம் வா. எந்த மாதிரி தாபத்திரையெல்லாம் அது பிரசமனம் பண்றது, நாசப்படுத்துறது, அது யாருமே தெரிய முடியாது. துரவகாகத்துவம், பூர்ணமாக அதோட ஆழத்தை யாருமே தெரிய முடியாது. அந்த மாதிரி குணங்களோட கணங்கள் அனந்தமாக இருக்கு. ஏகைக குணஸ்ய அவாந்தர அநேக குணகர்ப்பத்துவம் குணசப்தேன வியஜ்யதே அப்படின்னா, ஒரு குணத்திலையும் ஒரு சப் கேட்டகரிஸ் இருக்கு. அவாந்தர குணகர்ப்பத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னா கணசப்தத்தினாலே கணங்கள்னா ஒரு குரூப் ஆஃப் குவாலிட்டிஸ். இது சுவாமி தேசிகன் காமிக்கிறார். நம்மாழ்வாரோட திருவாழ்மொழியில வந்து ஒரு சதகத்துக்கு ஒரு 1000 இதுக்கும் ஒரு குணம் சொன்னார். ஒரு சதகத்துக்கும் ஒரு குணம். அந்த ஒரு சதகத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம் சேவியத்துவம், முதல் சதகத்துல போகியத்துவம், ரெண்டாவது சதகம், இப்படி சொன்னா அந்த சேவியத்துக்கு அடியில ஒரு தசகத்திலையும் ஒரு குணம், அந்த தசகத்து குணத்துல ஒரு பாசுரத்துக்கும் ஒரு குணம். இந்த மாதிரி கேட்டகரி சப் கேட்டகரிஸ் எல்லாம் காமிக்கிறார் குணத்துல. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் பராசர் பற்று வியாக்கியானம் பண்ணுச்சே குணங்களை எல்லாம் குரூப் பண்றார். இந்த மாதிரி பகவானோட அவதார பிரயுக்தமான குணங்கள் என்ன, நரசிம்மாவதார குணங்கள், ராமாவதாரத்து குணங்கள், பரர்தி பரமஸ்பட்டா துஷ்ட புஷ்ட சுபேக்ஷா சுபேக்ஷணா. ராமனோட 32 குணங்கள் அதுல சொல்றது பரர்தின்னு ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நரசிம்மாவதாரத்து குணங்கள் என்ன, இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்றா, குரூப் பண்றா எல்லாம். அதனால கணங்களும் இருக்குன்றது நமக்கு தெரியுது. அந்த கணங்களே அனந்தமாக இருக்கு. அப்படி என்ன ஒரு கணமும் அந்த மாதிரி இருக்கு. ஒரு குணத்திலையும் அந்த மாதிரி அவாந்தர குணங்கள் இருக்கிறதுனால கணங்கள் அப்படின்றது ஏற்படுறது. அந்த குணகணாக ஏவ ஓகாக ஜலப்பிரவாகா. ஓகம்னா பிரவாகம். அந்த மாதிரி தேஷாம் மகார்ணவः இவ அயம் ஏகாஸ்ரய பூதா இது பாவः. அது எல்லாத்துக்கும் ஒரே ஆசிரியம். அவன்லயே எல்லாமே இருக்கு. ஒரு பெரிய மகா பிரவாகத்து மாதிரி குணங்களோட கணங்கள் அசங்கியாதமான கணங்கள். ஒரு கணத்திலையும் குணங்கள் அசங்கியாதமாக இருக்கு. எல்லாத்துக்குமே ஒத்தனே ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஒரு மகா சாகரத்து மாதிரி மகார்ணவா. அது பகவானோட இதுக்கு சொல்றது குணகணௌக மகார்ணவா அப்படின்ட்டு மகார்ணவா சம்போதனம் பண்றா இங்கே. அதாவது அவனுக்கு உச்சிதமான பூஷணங்களை பத்தி சொல்றா. ஸ்வரூபஸ்ய விக்கிரகவத் குணவச்சா விக்கிரகஸ்ய சோபாதிசய ஹேதுபூதானி பூஷணானி உச்சியந்தே. அவன் பகவானோட ஸ்வரூபத்துக்கு எதனால அதிசயம் அப்படின்னா அவனோட திவ்யமங்கல விக்கிரகத்தினாலையும், அதே மாதிரி குணவத்து விக்கிரகவத்து குணவத்துச்சா விக்கிரகசிய, அதே மாதிரி குணங்களும் அவன் ஸ்வரூபத்துக்கு வந்து அதிசயத்தை உண்டு பண்றது. அவனோட திவ்யமங்கல விக்கிரகமும் அதிசயம் உண்டு பண்றது. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு எது அதிசயம் உண்டு பண்றது, ஒரு எக்ஸலன்ஸ் எதனால வருது அப்படின்னா அவன் பூஷணங்கள்னாலே அப்படின்னுட்டு அதிசயமான சோபை உண்டு உண்டு பண்ணக்கூடிய பூஷணங்களை சொல்றா. சோச்சிதா அப்படின்னுட்டு உக்த ஸ்வரூப ரூப குணவத்தா ஸ்வசிய அனுரூபத்துவம் சோச்சிதத்துவம். இந்த மாதிரி இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஸ்வரூபம் ரூபம் குணங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு அனுரூபமான பூஷணங்கள், அதுதான் சுவோச்சிதான்னு ஆரம்பிக்கிறார். கிரீட்டத்வாதி பேதஸ்ய தத்தத் ஸ்வரூபோபாதான சித்தத்வாத் ஆச்சரியத்வஸ்ய பிருத்தக் உக்தேஷ்ச அத்திர விவித விசித்திர சப்தௌ ஏம ரத்ன முக்தாதிமயத்வேன தத்தத் அவாந்தர சில்ப விசேஷ பிரத்யேகம் வைஷமியம் புரூதா. இது வந்து இங்கே என்ன சொல்றாருன்னா ஒரு வைவித்தியமும் வைச்சித்திரியமும் ஆச்சரியம் 3 சப்தங்களை உபயோகிக்கிறார் இங்கே. வைவித்தியம் வைச்சித்திரியம் ஆச்சரியம் அப்படின்னு சுவோச்சித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய அப்படின்னு சொன்னார். சுவோச்சித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய. விவிதம் விசித்திரம் ஆச்சரியம் 3 சொல்றா. ஆச்சரியத்தை தனியாக சொல்லிருக்கார். அதனால கிரீட்டம் முதலானதாக பேதம் இருக்கு. விதமான ஆயுதங்கள் என்றது ஒண்ணு. விவித விசித்திரம் என்ற சப்தங்கள் என்ன சொல்றதுன்னா ஏமம் ரத்னம் முக்தம் முதலானதெல்லாம் சிலது தங்கத்தினாலே பண்ணது, சில ரத்னங்கள்னாலே தங்களோட முத்துகள்னாலே பண்ணது. இந்த மாதிரி ஆபரணங்கள்ல அதெல்லாம் விவிதமான ஆபரணங்கள். அதுல அவாந்தர சில்ப விசேஷ ஒரு டிசைன் வேறு வேறு டிசைனாக இருக்கிறது. வேறு வேறு சில்பத்துல ஆகாரத்துல எல்லாம் இருந்து
ஆச்சரியமாக இருக்கக்கூடியது வைச்சித்திரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது விவிதம் விசித்திரம் அப்படின்னு. இந்த முத்தினாலே பண்ணக்கூடிய ஆபரணத்திலே அநேக விதமான ஆபரணங்கள், ஒரு ரத்னத்தினாலே பண்ண ஆபரணத்திலே அநேக விதமான ஆபரணங்கள், தங்கத்தினாலே பண்ண ஆபரணங்கள் அநேக விதவிதமான ஆபரணங்கள், எல்லாமே விசித்திரமாக விவிதமும் விசித்திரமும் ஆன ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனந்தம்ன்றது அனந்த சப்தஸ்ய ஆச்சரிய விசேஷகா, அனந்தமான ஆச்சரியங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணார். அனந்தம்ன்றது ஆச்சரியத்துக்கு விசேஷணமாக பண்ணார். அசங்கேயத்துவ விவக்ஷாயாம் அபரிமித சப்தா ருத்துதரத்துவ ருத்துதரத்பரஹா அப்படின்னார். அபரிமிதம் அப்படின்னா எல்லாம் வேறு வேறையாக அபரிமிதமாக அசங்கேயமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய நிரவத்தியத்வாபியாம் பிராகிருத பூஷணம் வியாவர்த்தி ஆச்சரிய நித்ய நிரவத்தியா அப்படின்னார். நித்தியமானது நிரவத்தியமானது. அதனால இந்த பிராகிருத்தமான பூஷணங்கள் மாதிரி கிடையாது. அது நித்தியமும் இல்லை, அதில் தோஷங்களும் இருக்கலாம், நித்தியமும் இல்லை, அது எல்லாம் அனித்தியம், தோஷம் இருக்கலாம் அதுல எல்லாம். அந்த மாதிரி இல்லாதது அப்படின்னு சொல்றான். ஸ்ரக்வஸ்திராபரணேர் யுக்தம் இது நித்தியம் ரூபம் பிரதிபாத்தியதே. இதனால எல்லாம் அவனோட ஆபரணங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எல்லாம் அவனுடைய மாலைகள் என்ன, வஸ்திரம் என்ன, எல்லாம் திவ்யமானது, அப்ராகிருத்தமானது, நித்தியமானது அப்படின்னு, ஒரு தோஷமும் இல்லாதது அப்படின்னு சொல்றான். சர்வதா நிரவத்தியத்வேனவா காதாச்சித்க அவத்தியசங்கா விதாசா. இல்லை எப்போவான ஒரு சமயத்துல தோஷம் வரலாமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. எப்போவுமே தோஷம் இல்லாததாக இருக்குன்றது நித்தியம் முதலான சப்தங்கள் சொல்லப்படுறது. சர்வகந்தஸ்யாபி திவ்ய ரூபஸ்ய ஆமோதாதிசய ஹேதுத்தையா நிர்திசய சுகந்தத்துவம் அப்படி என்ன சொன்னார். இந்த எல்லா சர்வகந்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவானுக்கு. அப்படி இருந்தாலும் இந்த திவ்ய ரூபஸ்ய ஆமோதாதிசய ஹேதுத்தையா, அவனோட திவ்யமான ரூபத்துக்கு, சர்வகந்தனான பகவான் அவனோட திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணக்கூடியது நிரதிசய சுகந்தத்துவம் அப்படின்னு சொன்னார். சௌகந்தியம் சொல்லச்சே நித்ய நிரவத்ய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பர்ஷ நிரதிசய ஔஜ்வல்ய எல்லாத்துக்கும் சொல்றார். அதுக்கு மேல ஒரு அதிசயம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய குணங்கள், சௌகந்தியம் என்ன, இதெல்லாம் சொல்றார். அனபிமத காட்டின்யாதி அபாவாத்து நிரதிசய சுகஸ்பர்ஷத்துவம். சுகஸ்பர்ஷம்னா காட்டின்யம் முதலானது எங்கேயும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுகஸ்பர்ஷத்துவம் இருக்கு. இதெல்லாம் அவனோட ஆபரணத்தோட குணத்தை சொல்றார். சூர்யாதி தேஜோபிபவ தேஜோஜி பவ பாவுக தேஜோபிபாவுக திவ்ய விக்கிரக தேஜசா அப்படி அனபிபூதத்வாத் நிர்ச்சய ஔஜ்ஜல்யத்துவம் அப்படின்னாரு. இது என்ன, இந்த சூரியனோட தேஜஸ் மற்ற தேஜஸ்களை எல்லாம் மறை பண்ண விடுறது. அதனால அபிபவம் மற்ற தேஜஸ்லாம் மறை பண்ணக்கூடிய தேஜஸ் சூரியனுக்கு இருக்கு. சூரியனோட தேஜஸுக்கு அத்தியதிகமான தேஜஸ் இங்கே இருக்கக்கூடிய தேஜோ பதார்த்தங்கள் எல்லாம் அத்தியதிகமான தேஜஸ் உள்ளது சூரியன். அவனுடைய தேஜஸ், அந்த தேஜஸும் கூட இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஔஜ்வல்யம் பகவானோட ஆபரணங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. கர்ணிகா மகுட வியாவிருத்தியா சர்வாதிபத்திய சூச்சனார்த்தம் கிரீட சப்தேன மகுட விசேஷனம் அப்படின்னார். இந்த சொல்லச்சே இங்க கர்ணிகா மகுட்டம் சொல்லச்சே இந்த சாமானியமான இந்த மகாராஜால் போட்டுக்கிறது இதெல்லாம் இல்லாம இது சர்வாதிபத்திய சூச்சனார்த்தம் சர்வேஸ்வரன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது கிரீட்ட மகுடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இங்கே. இல்லைன்னா தாரக புருஷ பேதேனஹி மகுட துவைவித்தியம் சில்பசாஸ்திராதி பிரசித்தம் அப்படின்னாரு. இந்த மகுடத்திலேயே விதங்கள் இருக்கு. யாரு யாரு அதை தரிக்கிறா அதன் மேல அந்த மக்குட்டத்தோட பேர் வேறு வேற யாருது அப்படின்னு சொல்ற. அவர் சக்கரவர்த்தியோட மக்குட்டமும் சாமானியமான சாமந்தாவோட மக்குட்டத்துக்கும் கிரீடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சில்பசாஸ்திரங்கள்ல அந்த பிரசித்தி இருக்கு. அதுவே ஒரு ஒரு வேறையாக இருக்கும். அந்த மாதிரி இவன் சர்வேஸ்வரத்தை காமிக்கக்கூடிய மக்குட்டம் இவனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நாகுண்டலி நாமகுட்டி இது பிரயோக சிரோபூஷண மாத்திரே மக்குட சப்தா. அங்கே நாகுண்டலி நாமகுண்ட
யாரும் குண்டலம் இல்லாதவன் மகுட்டம் இல்லாதவன் இல்லை யாருமே அப்படின்னு சொல்ற பிரயோகத்துல இந்த வரும் சிரோபூஷணம் என்ற அர்த்தத்திலேயே மகுட்ட சப்தம் வருது. இல்லைன்னா கிரீட்டசிய ஊர்துபாகா மகுட்ட சப்தேன உச்சதே. இந்த கிரீட்டத்தோட மேல் பாகத்தையே மகுட்டம் என்று சொல்லலாம். இதெல்லாம் வேறு வேறு அர்த்தங்கள்ல இதை சொல்லலாம் அப்படின்றார். மகர சன்னிவேஷம் குண்டலம் மகர குண்டலம். மகரத்தை மகராகாரமாக அங்கே இருக்கக்கூடியது, அது மகர குண்டலம் அப்படின்னு சொல்றது. அவிபக்த லட்சண ரூபஸ்யாபி ஸ்ரீவத்ஸஸ்யா பூஷண சமானத்தையா பூஷணத்துவோக்தி அப்படின்னு சொன்னார். அது ஒரு அதோட தனியான ஒரு ரூபம்னு ஆபரணம்னு சொல்லப்பட்டில்லை. ஆனா அது பகவான் இன்னும் பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால அப்பிரதக் சித்தமான ஒரு விசேஷணமா இருக்கு அவனுக்கு. அதனால அது தனியாக தெரிஞ்சு வருது. அப்பிரதக் சித்தமாக இருக்கு பகவானோட பக்ஷஸ்தலத்துல. அதனால பூஷணத்து மாதிரியே அதுக்கும் ஒரு பூஷணம் அப்படின்னு சொல்றார் அவனோட இதுக்கு. ದಿವ್ಯಮಾನ ಮುಕುಂದರ ಬಂಧನ ಪೀತಾಂಬರ ಮಕುಟ ಕೂಡ ಚೂಡಾವತಂಸ ಮಕರ ಕುಂಡಲ கிரைவேயகஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச. ஸ்ரீவத்சம்ன்றதுக்கு இது சொல்ல போடுறார் இந்த சப்தத்தை. மகர குண்டலம் அவிபக்த இந்த ஸ்ரீவத்சஸ்யா அப்படின்னார். ஸ்ரீவத்ச சின்னம் அப்படின்னு சொல்லச்சே அந்த ஸ்ரீவத்சலம் இந்த ஒரு மச்ச மாதிரி இருக்கு அவனுடைய வக்ஷஸ்தலத்துல. மச்சம் மாதிரி இருக்கு அது. அது அவனால பிரிக்க முடியாது. அதுவும் ஒரு ஆபரணத்து மாதிரியே இருக்கு அவனுக்கு அப்படின்னு இங்க சொல்றார். பூஷணத்துக்கு சமானமாக ஸ்ரீவத்ச லக்ஷ்மா அப்படின்னு சொல்ற மாதிரி தாதிருஷ பிருத்தக் சம்ஸ்தான யோகாச்ச பூஷண தேவதா தியானே தது அபிவியக்தி. ஏன்னா அது ஒரு வேறையான ஒரு ரூபம் அதுக்கு இருக்கிறதுனால இந்த மச்சம் இருக்க ஸ்ரீவத்சம் கூடிய ஒரு மச்சம் இருக்கு. அது வேறையான ஒரு ரூபம் அதுக்கே இருக்கிறதுனால அந்த பூஷணங்களோட தேவத்தை அதுக்கு அபிமானி தேவதைகள் எல்லாம் சொல்றோம் நாங்கள். சொல்லச்சே புருடன் மறிவ பொன்னாமூல பெருக்குருத்தி மருவாக அப்படி என்னார். அந்த மூல பிரகிருத்தியே மரு அப்படின்னு அந்த மச்சம் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீவத்சம் அப்படின்னு அந்த மாதிரி அதுவே ஒரு தேவத்தை அங்கே ஒரு தேவதாபிமானி இருக்கான் பகவானோட விக்கிரகத்துல. எல்லா தத்துவங்களோட அபிமானி தேவதைகளுக்கும் ஆசிரியமா இருக்கு பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பூஷணமும் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லச்சே இங்கே சொல்ற இடத்துல கௌஸ்துபமணி அப்படின்றது சேத்தனா சேத்தனாக்களுக்கெல்லாம் அபிமானி தேவத்தை அப்படின்னு புருடன் மணிவரமாக பொன்னாமூல பெருக்கிருத்தி மருவாக மாந்தண்டாக முதலாம் சொல்லப்பட்டிருக்கு. மனம் திகிரியாக இப்படியெல்லாம் அசுபூஷண அத்தியாயத்தில் சொல்லிச்சு. ஒரு பூஷணமும் ஒரு தத்துவத்தோட அபிமானி தேவத்தை பகவானோட விக்கிரகத்துல ஆசிரியச்சிருக்கா அப்படின்னா எல்லாமே அவனோட அதீனத்துல இருக்குன்னு தெரிஞ்சு வருது. தத்துவாபிமானி தேவதைகள் எல்லாம் அவனோட அதீனம். அந்த மாதிரி அந்த தியானத்துல சொல்லப்பட்டிருக்கு பூஷண தேவதா தியானே. அதுல இந்த மச்சமும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மச்சம் தனியாக அதுக்கு ஒரு தத்துவாபிமானி தேவதை இருக்கான் சொல்லப்பட்டிருக்கு. மூல பிரகிருதியோட தத்துவாபிமானி தேவதை. முக்தாதாமானி ஏகாவலி திரிசராதீனி. ஒரு ஒரு இழை இருக்கிறது, மூணு இழை இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சரங்கள் அதெல்லாம் முக்தாதாமம்னு சொல்லப்பட்டிருக்கு. பீதாமரசி பூஷணத்தையா உக்தி சோபாதிசே ஹேத்துத்வ மகார்கத்வாதி அபிப்பிராயா யதா அத்தசி புஷ்பசங்காஷா பீத்தவாசா ஜனார்தனா அப்படின்னு. பீதாம்பரமே ஒரு பூஷணம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஏன்னா அதிசயமான சோபை உண்டு பண்றது அவனுக்கு. அதனால ரொம்ப அமோகமான அனர்கமான ரத்னம் அது. மகார்கத்வாத் அபிப்பிராயம். ரொம்ப அனர்கமான ஒரு வஸ்துவானாலே அவனோட பீதாம்பரமே ஒரு பூஷணமாக இருக்கு அவனுக்கு அப்படி என்ன சொல்றா. பீத்தவாசாக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வியப்ராஜத் சபா மத்தியே ஏம் நீவோபசிதோ மணிஹீதி. அந்த ஒரு தங்கத்தினாலே பண்ணப்பட்ட ஒரு முத்து எப்படி இந்த ரத்னம் எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி அவன் பிரகாசிச்சான். அந்த பீதாம்பரதாரியான பகவான் அந்த சபையில அப்படின்னு அவன் பீதாம்பரத்தினாலே அவனுக்கு ஒரு அதிசயம் அந்த மாதிரி உண்டாச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுவே ஒரு பூஷணம் என்ற மாதிரி அனுசந்தானம் பண்றார். ஆதிசப்தேன ஹஸ்தபந்தாங்குலீயகாதி சங்கிரஹா எல்லாம் வேறு வேறு ஆபரணங்கள் அவனோட பாகுகளுக்கு ஹஸ்தங்களுக்கு எல்லாம் போட்டுக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவனோட மோதிரங்கள் என்ன அங்குலீயக்கம் இதெல்லாமே அதனால சங்கிரகம் அப்படின்னு சொல்றார். உக்த குணோத்கர்ஷ ஹேதுபூத திரவிய வைலட்சண்ய ஞாபனாய
பூஷணாயுதையோகோ திவ்ய சப்தா. அந்த பூஷணமும் ஆயுதமும் எல்லாமே அவனுக்கு திவ்யமானதுன்னா எல்லாம் பிராகிருதத்துக்கு இன்னும் விலட்சணமானது, அப்ராகிருத்தமானது அப்படின்னு சொல்றது. அதோட திரவியத்தோட வைலட்சண்யம், இந்த சப்ஸ்டன்ஸ் அது என்னன்னா அது நான் மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ். அது அது அப்ராகிருத்தம் சொல்லப்பட்டிருக்கு, சுத்த சத்துவமயமானது. அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக அதுக்கு எல்லாமே திவ்யம் கூடிய சப்தத்தை இங்கே உபயோகிக்கிறார் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் சொல்லி ஆயுதங்களை பற்றி சொல்றார். இப்போ இவன் ஆஷ்ரிதானாம் அனுபவார்த்தானி பூஷணானி உக்த்வா, இதெல்லாம் ஆஷ்ரிதாளுக்காக இருக்கிறது. சம்ஸ்ரிதார்த்தம் ச அப்படின்னு வரத சகலமே தத்து சம்ஸ்கிருதார்த்தம் ச அப்படின்னு குருதாழ்வார் சொல்றாரு வரதாசவத்தில். எல்லாமே எதுக்காக பண்றான் பகவான் அப்படின்னா தன் ஆசிரிதாளோட அனுபவத்துக்காக அப்படின்னுட்டு அது சொன்ன மாதிரி இதெல்லாம் அவாவோட அனுபவத்துக்காக சொன்ன பூஷணங்கள் எல்லாம் சொல்லி தது அனுபவ தது ரக்ஷணையோகோ உபயுக்தானி திவ்யானி ஆயுதானா. இந்த ஆயுதங்கள் எப்படின்னா ரெண்டுக்கும் பிரயோஜனம், அனுபவத்துக்கும் பிரயோஜனம், ரட்சணைக்கும் பிரயோஜனம். விரோதிகள விஷயத்துல ஆயுதங்கள் எல்லாம் ஆயுதமாக இருக்கிறது, ஆசிரித்தாளுக்கு ஆபரணமாக பிரகாசிக்கிறது அப்படின்னுட்டு அவனோட திவ்யமான சங்க சக்கரம் முதலானது இல்லை ஆசிரித்தாள் ஆபரணத்து மாதிரி அனுசந்தானம் பண்றா, அனுபவிக்கிறா, ஆனந்தப்படுறா. விரோதிகள் அது பட்ட பயப்படுறா. அதை பார்த்தா அவளுக்கு ஆயுதத்து மாதிரி இருக்கிறது அவனுக்கு, அவளுக்கு. இது ரெண்டு ரூபத்தையும் எடுக்கக்கூடியது அவனோட ஆயுதங்கள், திவ்யமான ஆயுதங்கள். அதை அடுத்து கொண்டு சொல்றார் சுவான் ரூபா அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதங்கள விஷயத்தெல்லாம் சொல்லச்சே சில விஷயங்கள் எல்லாம் அங்கே நிரூபணம் பண்றார். அதை அடுத்து அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பாகவதாளுக்கு எல்லாம் நமஸ்காரம் தெரிவித்து நிறுத்துக்கோள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி வேதாந்த குரவே நமः. நித்யமுச்சித பதாமஜயுக்மருக்மம் व्यामोहतस्तरितराणि नायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. जय नमः.